ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த சாட்சி சொல்வதற்கு நேரத்தை தந்த நம்முடைய சபை குருவானவருக்கும் மற்ற என்னை அழைத்து வந்த அன்பு ஊழியர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறேன். அல்லேலூயா. தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் என்கிற கிராமத்தில் கத்தோலிக்க மார்க்கத்தின்படி வளர்க்கப்பட்டோம். பக்தியான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் ஒரு 17-18 வயசில் நல்ல ஒரு பக்தி இருந்துச்சு. ஆனால் தேவனை அறியக்கூடிய அறிவில்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த 17-18 வயசில் பலவிதமான கெட்ட பழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட செயல்களுக்கு இடம் கொடுத்தேன். இந்த 17-18 1995-96 பார்க்கும்போது சினிமா என்கிற அந்த மோகம், சினிமா ஒரு நாளைக்கு 3 படம் அல்லது 4 படம் சினிமா படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த சினிமா படத்தில் அதில் உள்ள அந்த நாட்களில் எம்ஜிஆர், ஜீவாச்சி அந்த படங்கள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த படத்தில் நடிக்கின்ற அந்த நடிகை பெண்களை பார்க்கும்போது ஒரு ஜெயலலிதாவை போல அல்லது அந்த மஞ்சளாவை போல, அதே போல் சரோஜா தேவி, இவரை போல நல்ல அழகான நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்கள் கிடைக்கும் சொல்லி அந்த பாவ சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவ சிந்தனை, ஒரு நாளைக்கு 3-4 படங்கள், கெட்ட நண்பர்கள், புகைப்பழக்கங்கள், இப்படியாக பாவத்தோடு வாழ்ந்தேன். என்னுடைய தாய் நல்ல எங்கள் பக்கத்தில், தெரு பக்கத்தில் ஒரு கத்தோலிக்க சிற்றாலயம் இருந்தது. வெள்ளி செவ்வாய் வந்தேன்னா அந்த ஆலயத்தில் போய் நான் என் தாய் அந்த சிற்றாலயத்தை பொறுப்படுத்த நடத்துகிறது எங்களுடைய தாய் தான். நல்ல பக்தி, 24 மணி நேரமும் ஜெபமாலை, ஆண்டவருடைய புனிதருடைய வழிபாடுகள், புனிதரை குறித்து நல்ல அறிந்தோம், மாதா வழிபாடுகள், இப்படியாக நல்ல பக்தி இருந்துச்சு. தேவனை அறியக்கூடிய அறிவில்லாம அந்த சிற்றாலயத்தில் போய் வெள்ளி செவ்வாய் வென்றா ஆலயத்தை சுத்தம் பண்ணி, ஆலயத்தை நல்ல கழுவி, அங்குள்ள சிறுவங்களெல்லாம் தொடச்சு அதற்கு பக்தி கொமஞ்சா அல்லது மாலை வருகிற இந்த செவ்வாய் வெள்ளின்னா திரளான மக்கள் வருவார்கள். அவங்க கையிலிருந்து மாலை, பக்தி, மெழுவர்த்தி வாங்கி நான் தான் நினைச்சுவேன் அந்த பள்ளிப்படத்தில் போய் கொளுத்துவேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த அந்த இளம் வயசுலேயே அந்த காணிக்கப்பட்டி இருக்கும். அந்த காணிக்கப்பட்டி கீழே பாருங்க ஒரு ஓட்டை, காணிக்கப்பட்டியில் கொண்டு ஜனங்கள் காணிக்கை போடுவார்கள். ஆனால் கீழே அது ஓட்டையாக இருக்கும். அந்த காணிக்கையே குருவானவரோ எடுக்க மாட்டார்கள். ஆனால் காணிக்கை தேவனுக்கென்று போடுகிறார்கள். ஆனால் அந்த காணிக்கப்பட்டி ஜனங்களாம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 4-5 மணி போல அந்த காணிக்கப்பட்டி எனக்கு தெரியும் கீழே ஓட்ட இருக்கிறது. அந்த காணிக்கப்பட்டியுடைய காணிக்கை எடுத்துக்கொண்டு சூதாட்டம் ஆடி இருக்கிறேன். சின்ன அந்த 17-18 வயசுல அப்படி தவறான செயல்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எங்கள் குடும்பம் ஏற்றுக்கொண்டு நாள் மாடி ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போகும்போது எங்களுடைய தாய் தான் சகோதரமார்கள் ஆவிக்குரிய சபைக்கு போனார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஆண்டவரை தேடினார்கள். அந்த நாட்களில் தசமபாக என்கிற 10ல் 1 தசமபாக எடுத்து வச்சிருப்பார்கள். அந்த காணிக்கையும் எடுத்து சூதாட்டம் போய் விளையாடுவேன். அப்போ சூதாட்டத்தில் தோல்வி அடைத்த உடனே, ஏசப்பா இது உமக்குரிய காணிக்கை, நான் தெரியாமல் எடுத்து சூதாட்டுகிறேன், இதில் ஒரு வெற்றியை தாரும், ஒரு ஜெயத்தை தாரும், ஏன்னா இது காணிக்க. நாளைக்கு பாருங்க 40 ரூபா 50 ரூபா. அந்த நாட்களில் 95-96 40 ரூபா 50 ரூபா எடுத்து சூதாட்டம் ஆடி எங்கள் தாயார் கேட்பார்கள், காணிக்க காசு குறையுது, தசமா குறை, யார் எடுத்தா? ஒன்றுமே சொல்லுகிறது 40 ரூபா 50 ரூபா சூதாட்டத்தில் தோல்வி அடைந்திருப்பேன். இப்படியாக அந்த சினிமா மாவும் சினிமா பாவத்தினால நான் தொழிலுக்கு போய் கொண்டிருக்கும் போது எனக்கு சகோதரனுக்கு சண்டை வரும், பிரச்சனை வரும்போது இந்த பாவத்தின் தன்மை, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த வேத வசனத்தின்படி பாவம் 24 மணி நேரம் சினிமா, அந்த இச்சையான சிந்தனைகள், இச்சையான எண்ணங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருந்தனால என் சகோதரனுக்கு எனக்கும் பிரச்சனை வரும்போது, சண்டை வரும்போது பல நிமிஷங்கள், பல மணி நேரங்கள், பல நாட்களாக மண்ணனை எடுத்து குடிச்சு செத்துடலாம், இருக்கிறோடு நான் வாழ்வதோ செத்துடலாம் சொல்லி என்ன செஞ்சிருக்கிறேன், மண்ணனை குடிச்சிருக்கேன். 1/2 லிட்டர் 1 லிட்டர் மண்ணனை குடிச்சிருக்கிறேன். அது மட்டும் எப்படியாவது செத்துடலாம் சொல்லி பிசாசு சொல்லுவோம், சாவு. அப்போ நம்ம தூக்கு போட்டு செத்தேன்னா எனக்குள்ள ஒரு உணர்வு, செத்தேன்னா நம்ம நரகத்துக்குள்ள போயிடுவோம், செத்தா தூக்கு போட்டு செத்தா நரகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி அந்த மனப்பையன் ஒரு வாக்கில்
தூக்கப்பட்டு சாகுன்னு சொல்லி கயிறெடுத்து அல்லது ஒரு சேலை எடுத்து அந்த நிலையில கட்டி சாவுன்னு சொல்லி இப்படி அந்த பிரச்சனை வருகிற நேரமெல்லாம் எனக்குள்ள சாகணும், தூக்கப்பட்டு செத்துறணும், இருக்கிறோடு சாகிறதா நல்லன்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதற்கு காரணம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். சினிமா என்கிற அந்த பாவத்தின் தன்மை. இன்னைக்கு சினிமா என்னத்தை காட்டுகிறது? ஒரு விஜய், ஒரு அஜித் பாருங்க, படம். அவர்கள் பிறக்கிறார்கள், வளர்றார்கள், ஸ்கூலுக்கு போறார்கள், காலேஜ் போறார்கள். காலேஜில் போகும்போதே லவ், பாவம் வருகிறது. கடைசியில் பாவத்திற்கு என்ன செய்றார்கள்? லவ் பண்ணி அந்த லவ் என்ன செய்றார்கள்? காதல் தோல்வியில அந்த சினிமா முடியுது, அல்லது காதல் வெற்றியில சினிமா முடிந்துடுது. அப்ப அந்த சினிமாவில் தான் சினிமாவில் நிமித்தம் தான் பாவங்கள் தோன்றுகிறது. அது சினிமா பைத்திய நிமித்தம், சினிமா நிமித்தம் என் வாழ்க்கையில இன்றைக்கு பாவம் எனக்குள் பெருகிச்சு. பாவத்தின் நிமித்தம் சாபம் வந்துச்சு. சாபத்தின் நிமித்தம் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்த என்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2004 என்னை ரட்சித்தார். 97 நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்தேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 2004 இயேசுவுக்காக முழு நேரமாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கர்த்தருக்காக திருச்சபையில் 7 வருஷமாக முழு நேரமாக ஊழியம் செய்து 2011 சுவிசேஷ ஊழியமாக ஆண்டவருக்காக செய்து வருகிறேன். கத்தோலிக்க மக்கள் மத்தியில் தான், அந்த கடற்கரை பகுதியில் கத்தோலிக்க மக்கள் மத்தியில் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊழியத்தை செய்து வருகிறேன். இன்றைக்கு 2008 எனக்கு திருமணம் முடிஞ்சு இன்றைக்கும் 47 வயசாயிட்டு கர்த்தர் இம்மட்டும் ஊழியம் ரட்சித்து என்னை அபிஷேகம் பண்ணி எனக்கு ஊழிய அழைப்பு தந்து நல்ல வாழ்க்கை தந்து இம்மட்டும் உங்க மத்தியில சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தை உண்டாக்குறேன். அல்லேலூயா.